படுக்கறையில பெட்டுக்கு நடுவுல வழுவழுன்னு நெளிந்த விஷ உயிரினம். அத பார்த்த உடனே வீட்டுல இருந்தவங்க, முருகா வந்துட்டியா, இன்னைக்குதான் பூஜை செஞ்சிருக்கோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. பூஜை பண்ண இன்னைக்கு அதானே வண்டிக்கு என்கிட்ட பெட்டு மேல இருக்கு. அது ஏண்டா முருகா நமஸ்காரம் பண்ணுங்க, தாங்க உடைங்க. பெட்டு மேல இருக்கு பாரு மது. படுக்கை அறைக்குள்ள நாகப்பாம்பு நுழைஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் ஆல்பேட்டை கூட்டுறவு நகரை சேர்ந்தவர் கடல் நாகராஜன். இவருடைய வீட்டினுடைய படுக்கை அறைக்குள்ள நாகப்பாம்பு ஒன்று நுழைஞ்சதா கூறப்படுது. உடனடியா பாம்பு பிடி வீரரான செல்லாவுக்கு இது தொடர்பான தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறமா படுக்கை அறையில பெட்டுக்கு நடுவுல இருந்த நாகப்பாம்பை பத்திரமா மீட்டிருந்திருக்காரு. நாகப்பாம்பை பார்த்த உடனே வீட்டில் இருந்தவங்களா, வந்துட்டியா முருகா, உனக்கு காலையில தான் பூஜை செஞ்சோம், நீ இப்ப எங்களை பார்க்க வந்திருக்கியே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பாம்பை வரவேற்றிருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா பிடிபட்ட அந்த நாகப்பாம்பை பத்திரமா மீட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் இருக்கக்கூடிய காப்பு காட்டில் விடுறதுக்காக அந்த பாம்பு பிடி வீரர் அதை எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. இப்படி வீட்டுக்குள்ள நாகப்பாம்பு ஒன்று நுழைஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் வீட்டில் இருந்தவங்க தங்களுடைய வீட்டுக்கு முருகனே வந்ததா எண்ணி அந்த பாம்பை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட காட்சி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. முறையான பயிற்சி பெற்றவங்க தான் இந்த மாதிரியான பாம்பு பிடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதனால பயிற்சி இல்லாதவங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூஜை பண்ண இன்னைக்கு அதானே வண்டிக்கு என்கிட்ட பெட்டு மேல இருக்கு. அது ஏண்டா முருகா